நம் இரட்சகர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு நம்மை நேசிக்கிறவர், நம்மளை அரவணைக்கிறவர், நம்மளை தப்புவிக்கிறவர், நம்மளை உதவி செய்கிறவர். நம்முடைய பரிகாரியாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். மத்திய 28:6 அவர்கள் ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, மரணம் அவரை ஆண்டு கொள்ளுவதும் இல்லை. என சர்வ லோகத்தையும் சிருஷ்டித்து படைத்தவர், சர்வ வல்லம் உள்ளவர், வார்த்தை மாறாதவர், நம் இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நாள் என்று உலகம் சாட்சி, உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில், உங்கள் சரீரத்தில், உங்கள் வியாபாரத்தில், தொழிலில் எதிலெல்லாம் உயிர் இல்லாமல் இருக்கிறதோ, மந்த நிலையில் இருக்கிறதோ, செத்த நிலையில் இருக்கிறதோ அதெல்லாம் உயிர் பெறும். குடும்ப உறவுகள், குடும்பம், உங்களோட ஆவி, ஆத்மா சரீரம் உயிர் பெறும். உயிர்த்தெழுதல் வல்லமை உண்டாகும். சாகுற சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். ஏன்னா இரட்சகர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் விசுவாசிக்கிற யாவரும் அவரை போலவே இருப்பார்கள். அவர் விசுவாசிக்கிறவர்கள் அவர் மரித்து உயிர்த்தெழுந்தது போல மரிக்க போகிற யாவரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். மரணம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை நெருங்குவதில்லை. எனவே அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நல்வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அவரை மரித்த இடத்தில் கல்லறையில் போய் தேடுவது நல்லதல்ல, கிடைக்க மாட்டார். அவர் உயிர்த்தெழுந்தார், நமக்குள் வாசம் செய்கிறார், உங்கள் இதயத்தில் வாசம் செய்கிறார். அவர் விசுவாசிக்கிற, இதயத்தில் ஏற்றுக்கொள்கிற யாவரும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். உங்கள் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை உயிர் பெறும், உங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். கர்த்தர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆஸ்வதித்து சகல விதமான வியாதிகளை விலக்கி பாதுகாப்பார். கர்ப்பம் விழுகிறதும் தேச இருப்பதை ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவார். காட் பிளஸ் யூ.